இப்போ சின்ன பசங்களாம் ஜிம் ஜாயின் பண்ணுறாங்களே, லைக் வந்து 18 முன்னாடி வந்து ஜிம் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து எனக்கு அந்த பாடி வேணும்னு சொல்லிட்டு ஸ்டெராய்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வரணும்னு ஆசைப்பட்றாங்களா? அதில் அது கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் உன்னோட நேச்சுரல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து ஆகும் போன் க்ரோத்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போது ஒரு பர்சன் என்ஹான்ஸ்ட் ஆகிறான்னா கண்டிப்பாக வந்து ஒரு 21 to 22 இயர்ஸ்க்கு அப்புறமான்றது ஓகே. அதுக்கு முன்னாடியே ஆகிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நான் வந்து பாடி பில்டிங் லைன் வரணும், எனக்கு ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்டார்டிங்கில்? அவர் ஆல்ரெடி அனாபாலிக் யூஸராக இல்லை, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இருக்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டெராய்ட் தான் மசில் பில்டாக எல்லாமே ஓகே, பட் இதோட சைட் எஃபெக்ட்ஸும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிகினருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல, பட் சொல்லுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அவங்களோட டிசிஷன் அது. இப்போ அந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த மெடிசனில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் வந்து நான் எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து உங்கள் பாடியில் வந்து ஒரு மெடிசன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நாளை போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூடமே நீங்கள் என்ன இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் தான் டாக்டர்ஸால் கூட ஏதாவது சொல்ல முடியும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் மெடிசன்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் காம்பினேஷன் ஒன்று இருக்குது, ட்ரெண்ட். ஸோ அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீ அவர் ஸ்டிக்கர் பிடிச்சிட்டு அந்த காம்பினேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க. ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டாக்ஸிக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும் பாடியில். ஸோ என்ன மெடிசனே தெரியாமல் நம்ம பாட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பாடியில். ஸோ அதை மாதிரி கோச் கிட்ட போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது, பெட்டர். ஓகே. ஏன்னா நீங்கள் மெடிசன் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு கோச் கிட்ட போகிறீங்க, பாடி பில்டிங் கோச் கிட்ட போகிறீங்கன்னா இப்போலாம் மோஸ்ட்டாக பே பண்ணி தான் வந்து நாலேஜை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும், எனக்கு என்ன மெடிசன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கு அவர் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே. அப்படி அவர் ஆன்சர் பண்ணலன்னா சிம்பிள் குயிட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஒரு கோச் கிட்ட போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இப்போ அந்த கோச்சுமே நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ப்ரீவியஸாக அவர் ஏதாவது காம்படிஷன் பண்ணியிருக்காரா, அதை பேஸ் பண்ணி தான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு பாடி பில்டிங் கோச்சுன்றது பார்த்திங்கன்னா, இது பாடி பில்டிங் எப்படின்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் வந்து சயின்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாடி பில்டர் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாடி பில்டிங் பண்ணுறாரு, அவர் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாரு, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சா தான் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது பாடியில், எக்ஸாம்பிள் கால் சொல்ல அது ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகுது மெடிசன் போட்டு, அது வந்துச்சுன்னா அந்த கோச்சுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு பாடி பில்டிங் பொறுத்த வரையும். ஓகே. ஸோ அதனால் ஒரு கோச்சை சூஸ் பண்ணுறாங்க பாடி பில்டிங்கில் அப்படின்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அந்த கோச்சும் ஜென்யூனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்காருன்னா அந்த கோச்சை சூஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இது மாதிரி ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு கொடுக்குற கோச்சை அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோச் வந்து எந்த பேசிஸில் வந்து நான் செலக்ட் பண்ணணும்னா, ஏன்னா நான் வந்து இனிஷியலாக ஜிம் ஜாயின் பண்ணப்போ எனக்கு எப்படி ஒரு கோச் செலக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து வே ப்ரோட்டீன் சாப்பிடு உனக்கு உடம்பு, நான் இப்போ லீனாக இருந்தேன். ஓகே. அவர் வந்து நீ ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லலை, எடுத்தோன்னே இந்த பாக்ஸ் சாப்பிடு உனக்கு வந்து உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கோச் வந்து என்ன ஒரு க்ரைட்டீரியாவில் நான் செலக்ட் பண்ணுறது? கோச் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும், அண்டு நாலேஜ் பர்சனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சன் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். எந்த கோச்சுமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எந்த சப்ளிமெண்ட்டுமே வந்து ஒரு ப்ராப்பர் கோச் வந்து எடுத்தோடனே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கை வந்து கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்டை வந்து மாற்றுவாங்க, லைஃப் ஸ்டைலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் கோச். ஸோ நம்ம ஒரு விஷயம் ஒரு ட்ரைனர் கோச்சுக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா
அவர் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதில் இருக்கார், அவர் ஏதாவது கோர்சஸ் எதாவது முடிச்சிருக்காரா, அதை நம்ம கேட்கலாமா ஒரு கோச் கிட்ட? கண்டிப்பாக கேட்கணும். சரியா? ஸோ ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்காரா, அது மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோச்சை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நம்ம அதை கேட்க போய் அவங்களுக்கு ஒரு ஈகோ ட்ரிகர் ஆயிரும்ல. நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கோச்சை ஹையர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம். பிடி எடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு வந்து ப்ராப்பராக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. ஓகே. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கோச்சை பக்கத்தில் வச்சு ட்ரெயின் பண்ண சொல்ல ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே. பர்சனல் ட்ரைனிங்கிறது அதுதான். ஃபார்ம் அண்ட் டெக்னிக்ஸை கரெக்டாக கற்றுக் கொடுத்து எடுத்து தர்றதுக்கு ஒரு கோச் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிகினர் ஜாயின் பண்ணுறாருன்னா ஒரு 3 months பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறது ஒரு பெட்டர். தப்பு இல்லை, பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோச்சிக்கிட்ட பேசலாம், அவர் நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ நம்ம ஒரு கைட்னஸில் இருக்க சொல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு கோல் ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் வந்து டெக்னிக்ஸும் கற்றுக்கலாம், லைக் வந்து மென்டலி கூட ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிடி அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த கோச் வந்து கண்டிப்பாக வந்து புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணுற மீன்ஸ் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரைனிங் வந்து பண்ணணும், எப்படி ப்ரோட்டோகால் செட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம பாடி ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்க சொல்ல ஈஸியாக தான் இருக்கும். இன்ஜுரிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஒரு ஹெட் கோச் மாதிரி இருக்கீங்க. இப்போ நிறைய கோச் வந்து உங்ககிட்டே ட்ரெயின் பண்ணி இப்போ நல்ல ஒரு செட்டில்டான ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பையன் வந்து காலேஜ் முடித்தோடனே எனக்கு ஃபிட்னஸில் ஆசை, நானும் உங்களை மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்படின்னா ஒரு ஜிம் ஜாயின் பண்ணணுன்னா அவன் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுருக்கணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, டொமஸ்டிக்காகவும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஜிம்மில் ஒரு ட்ரைனராக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அந்த கோர்ஸ் நான் எங்கே போய் தேடுறது? நிறைய இருக்குது, ஆன்லைன்லேயே நிறைய இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சர்க்கிளில் இருக்கவங்க இப்போ என்கிட்ட இல்லைன்னா வந்து என்ன மாதிரி இருக்க பர்சன்கிட்ட கேட்டிங்கனாலே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதை மாதிரி ஒரு கோர்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஒரு பேசிக்ஸ் தெரியும். பர்சன் நீங்கள் ஜிம்மில் ட்ரைனராக இருக்குன்னா பேசிக் ஒரு ட்ரைனருக்கு என்ன தெரியணும், ஒரு அனாட்டமி என்னன்றது தெரியணும். ஸோ இந்தந்த மசில் குரூப்ஸு ஒரு பேசிக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மசில் ஒர்க் ஆகுன்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ முன்ன வந்து பாடி பில்டர்ஸ்லாம் வந்து அவங்க பாடி பில்டு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க அவார்ட்லாம் மெடல்லாம் அடித்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெக்கக்னேஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்ஸ்லாம் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸு, ரயில்வேல அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுது. இப்போது கிடையாது. இப்போ நிறைய அசோசியேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்டெண்ட் ஆனதுல அப்புறமா என்னென்னா சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுக்கே பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. அது வந்து அந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளை ஒரு நேச்சுரலாக தாண்டி அன்நேச்சுரல் மெத்தடுக்கு புஷ் பண்ணுதா சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்டோன்னே உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பாட்காஸ்ட் பண்ணோன்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து ஓகே இந்த பையன் ஒன்று பண்ணுறான், நம்ம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ண்ணா.